ஹலோ மக்களே, வெல்கம் டு எம் சேவை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உதயம் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இந்த உதயம் சர்டிஃபிகேட் அதோட யூசஸ் என்ன, அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும், அதை எப்படி அப்ளை பண்றது, அதை பத்தி இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், என்னோட சேனலுக்கு உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் வந்து ஆன்லைன் சர்வீசஸ் பற்றி நான் உங்களுக்கு சிம்பிளாகவும் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? இன்னைக்கு வீடியோவில் உதயம் சர்டிஃபிகேட் அப்படின்றது ஆன்லைனில் ஃப்ரீயாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், உதயம் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னா, ஸ்மால் பிஸ்னஸ், ஷாப் ஓனர்ஸ், ஆன்லைன் சர்வீஸ் சென்டர்ஸு, ஃப்ரீலான்சர்ஸ், ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். ஓகேவா? இதனால என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? பேங்க் லோன் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து நம்ம ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். பிஸ்னஸ்க்கு ஒரு ப்ரூஃபாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது முக்கியமாக இது முழுக்க முழுக்க நமக்கு ஃப்ரீ. ஓகேவா? யாருக்கும் எந்த ஃபீஸும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து, இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை? ஃபர்ஸ்ட்டு, ஆதார் கார்டு நமக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா அந்த ஆதாரில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும், அது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, மொபைல் நம்பர் நம்மளுக்கு அந்த ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக தேவை. மூணாவது வந்து பேன் கார்டு. பேன் கார்டு இல்லைனாலும் பர்சனல் பேன் இருந்தால் அது போதும். பிஸ்னஸ்க்கு தனியாக பேன் கார்டு தேவைங்கிற அவசியம் கிடையாது. நாலாவது, அந்த பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ், அந்த கடையோட நேமு, அதோட அட்ரஸ். இது தவிர வேற எதுவுமே அப்லோட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உதயம் registration.government.in இந்த வெப்சைட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த கவர்மெண்ட் வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து வெரிஃபைக்காக இந்த பேஜில் வந்துருக்கு. அப்புறம் ஆல்ரெடி நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வச்சிருந்து அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஆன்லைன் வெரிஃபிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஹோம் பேஜுக்கு போகிறேன். ஓகேவா? ஹோம் பேஜில் நமக்கு இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஹியர் இந்த இந்த இடத்துல வந்து நமக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு ஃபார் நியூ என்டர்பிரனர் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட உத்தியோக் சர்டிஃபிகேட் அந்த இது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரீரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உத்தியம் சர்டிஃபிகேட்டாக. அதுக்கு நம்ம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் இந்த நியூ ரெஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் எனக்கு ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்கும். ஓகேவா? ஆதார் நம்பரு நம்மளோட நேம் கேட்குது. நான் அது நேமை என்டர் பண்ணுறேன். இதில் நான் நேமும் என்னோடய ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதே நேமை நான் இங்கே என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகுது. ஓகே, ஓடிபியை என்டர் பண்ணி இப்போ வேலிடேட் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே வேலிடேட் ஆகிடுச்சு. அடுத்து நம்மளோட என்ன டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்றது நம்ம இந்த ட்ராப் டவுனில் செலக்ட் ஆகும். நான் வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்காண்டி இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அது என்ன டைப்புன்றது இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா ப்ராப்ரியேட்டரி இது செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ பேன் வேலிடேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேன் வந்து வேலிடேட் ஆகி நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். இந்த இடத்துல ஏன் இது வந்து போகலை அப்படின்னா ஆல்ரெடி இந்த பேன் கார்டில் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அதனால் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலை. அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்னென்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா உங்களோட கடையோட அட்ரஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு அந்த ரெஜிஸ்டர் பண்ண அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக 1 வீக்கில் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். இந்த உதயம் சர்டிஃபிகேட் வந்துடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் கடையில் லைசன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க் லோனுக்காகவும் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 வீக்கில் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிரும். 1 வீக்கில் அந்த சர்டிஃபிகேட் கிடச்சோன்னா நீங்கள் அதை லேமினேஷன் பண்ணி உங்கள் ஷாப்பில் லைசன்ஸாக வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த டீட்டெயில் உங்களுக்கு ரொம்பவே ஷார்ட்டாக புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் பற்றி வீடியோ வேணுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.